நம்ம ஜானகி இருந்துட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி, "நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் இலக்கியா. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ற, நேரா கெளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "என்னாச்சு அத்த? எதுக்காக? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா ஃபோன்லயே சொல்லுங்களேன் அத்த." அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "நீ எதுவும் கேட்காத இலக்கியா. ஒரு முக்கியமான விஷயம். நீ கெளம்பி வா." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போ நேரா ஒரு இடத்துக்கு கெளம்பி வந்து நின்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோல வந்து இறங்கி வேக வேகமா "என்னாச்சு அத்த? ஏன் இவ்ளோ அவசரமா வர சொன்னீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "என்ன இலக்கியா பேசிட்டு இருக்க? இவ்ளோ தாமதமா வந்துட்டு, அது மட்டும் இல்லாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட கர்ப்பத்த டெஸ்ட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இளநீ காரங்கிட்ட பேசி, இளநீல வந்து பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து வந்து கலந்து குடுத்தோம் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலியும், பைரவியும் வந்துட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வீடியோவ வச்சுக்கிட்டு, உன்ன அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத சொன்ன உடனே இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சரி விடுங்க அத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொன்னாலுமே கூட, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையா போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த அதாவது ஜானகி சொன்ன உடனே இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கிறதுக்கு போனப்ப, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அதாவது நீங்களும் இதில இன்வால்வ் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொல்லாம இருக்கோம். நீங்க இதே மாரி பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த இலக்கியாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அத்த நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "இல்ல இலக்கியா, ஏற்கனவே வந்து இப்ப நான் உன்னையும், கௌதமியும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்க எவ்வளவோ சதி செஞ்சுமே கூட, அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க வந்துட்டுருக்கீங்க. ஆனா இப்போ அவங்க கிட்ட உங்களுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா, அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து பேசியிருக்கிறது, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்காங்க. அதனால இத அவ்வளோ அசால்ட்டாலாம் விட்டுற முடியாது." அப்படின்ன உடனே, "சரிங்க அத்த, நான் வந்து இப்ப எப்படியாச்சும் இத சால்வ் பண்றதுக்கு வந்து பார்க்குறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ அந்த இளநீ கடைக்காரர வந்து பார்த்தீங்கன்னா தேடி போக போறாங்க. ஏன்னா, இது சின்ன விஷயம் கிடையாது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி குடுத்திருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தைய கலைக்கிறதுக்காக தான் அந்த மயக்க மருந்தே குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய கலைக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வைக்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பிளானே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே போலீஸ் டீம் வந்து அந்த இளநீ கடைக்காரன வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த இளநீ கடைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அவங்க சொல்றபடி தான் கேட்டாகணும். அதாவது அதில மயக்க மருந்த குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தான் போறான். வேற வழியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடையாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அங்க தேடி போய் பார்த்துட்டு, அங்க போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே போலீஸ் வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு உடனே இலக்கியா பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.